ஓம் சாய்ராம். இன்னைக்கு சாய்பாபாவோட ஒரு அற்புதமான விஷயத்த காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு சாய்ராம் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அற்புதமான விஷயம். பாபா எப்படி அவங்க வீட்ல அவங்களோட உயிர காப்பாத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி, ரொம்ப அழகா நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. கேட்கும்போதே உடம்பெல்லாம் சிலிர்த்துருச்சு. பாபா இப்படி நேரா வந்து அற்புதம் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த விஷயத்த கேளுங்க சாய்ராம். இவங்க வந்து காஞ்சிபுரத்துல இருக்காங்க. இவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு. அவங்க கல்யாணம் ஆகி சென்னையில வந்து செட்டில் ஆயிட்டாங்களாம். இவங்களும் இவங்க ஒய்ஃப் மட்டும் காஞ்சிபுரத்துல இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, 20 வருஷமா பாபாவோட மிகப்பெரிய பக்தர்கள். இந்த சாய்ராம் வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லி பாபாவ கும்பிட்டுட்டு தான் எந்த வேலையா இருந்தாலும் செய்வாங்களாம். வியாழக்கிழமை மட்டும் பார்த்தீங்கன்னா, பாபாவுக்கு பூஜை பண்ணி, பாபாவுக்கு நெய்வேத்தியம்லாம் வச்சதுக்கு அப்புறம் தான் இவர் சாப்பிடுவாராம். ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமை பாபாவுக்கு பூஜை பண்ணாம, நெய்வேத்தியம் வைக்காம இவர் சாப்பிடவே மாட்டாராம். அப்படிதான் இவங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டே இருந்திருக்காங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, சமீபத்தில ஒரு வியாழக்கிழமை அப்போ இவங்க வீட்டுக்கு வந்து காலையிலே இவங்களோட ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க. இந்த மாதிரி எங்க வீட்ல ஒரு பிரச்சனை. நீ உடனே வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிருந்திருக்காங்க. இவருக்கு என்னன்னா, இன்னைக்கு வியாழக்கிழமை ஆச்சு. பாபாவுக்கு வந்து எப்படி பூஜை பண்ணாம, நெய்வேத்தியம் வைக்காம நம்ம சாப்பிடுறது, வெளியில போறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. சரி போயிட்டு நம்ம சீக்கிரம் வந்துரலாம். வந்ததுக்கப்புறம் நம்ம பூஜையெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்திருக்காங்க. அவங்க வீட்ல வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா, அந்த ப்ராப்ளத்த முடிக்கிறதுக்கே அவங்களுக்கு வந்து ரொம்ப லேட் ஆயிருந்திருக்கு. அதுக்காண்டி நெறைய இடங்களுக்கெல்லாம் அவங்க அலைஞ்சிருந்திருக்காங்க. நெறைய இடங்கள்லலாம் போய் பார்த்துட்டு வந்ததுனால, அந்த ப்ராப்ளம் முடிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சாம். அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10 மணி அப்போ இவருக்கு வந்து ரொம்ப பசி எடுத்திருக்கு. அப்ப இவங்களும் இவங்க ஃப்ரெண்டும் ஒரு டீ கடைக்கு போயிருந்திருக்காங்க. ஒரு டீ கடையில போயிட்டு உட்காந்து டீயும், ஒரு பிஸ்கட்டும் வாங்கியிருந்திருக்காங்க. அப்ப மனசுல இவருக்கு என்ன தோணியிருக்குன்னா, ஆஹா பாபா! இத்தன வருஷமா நான் உங்களுக்கு வியாழக்கிழமை பூஜை பண்ணிட்டு, நெய்வேத்தியம் வச்சுட்டு தான் நான் சாப்பிடுவேன். ஆனா என்னால இன்னைக்கு முடியல. நான் இப்ப சாப்பிட போறேன் பாபா! அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருக்காங்க. அப்ப அந்த நேரத்துல அந்த டீ கடை கிட்ட ஒருத்தவர் வந்திருக்காரு. பச்சை கலர்ல வேஷ்டி கட்டியிருந்திருக்காரு. அதுவும் அந்த வேஷ்டிய வந்து நல்லா வந்து கொஞ்சம் தூக்குனமாக்குல கட்டியிருந்திருக்காரு அந்த வேஷ்டிய. முட்டி வரைக்கும் தான் அந்த வேஷ்டிய வந்து கட்டியிருந்திருக்காரு. இதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, பைஜாமா மாரி போட்டிருந்திருக்காங்க. அவங்க வந்த உடனே இவங்க பார்த்துருக்காங்க. பிக்ஷை எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே காசு எடுத்து அவங்கள்ட்ட குடுத்துருக்காங்க. அப்ப அவர் வந்து காசு வாங்கலையாம். உடனே இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு டீயும், ஒரு பிஸ்கட்டும் அவங்களுக்கு வாங்கி குடுத்துருந்துருக்காங்க. டீயும், பிஸ்கட்டையும் அவங்க வாங்கி சாப்பிட்டுட்டு, இவர் தலையில கை வச்சுட்டு அவர் போயிருந்திருக்காரு. தலையில கை வச்சுட்டு அவர் போகும்போது அவர் சொல்லியிருக்காரு, "உன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசு" அப்படின்ருக்காரு. இவருக்கு வந்து என்னடா இது? என்ன சொல்றாரு இவரு? ஏன் நம்ம வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசணும்? அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு வந்து ஃபோன் பண்ணியிருந்திருக்காங்க. ஃபோன் பண்ணி அவங்க ஒய்ஃப் கிட்ட பேசியிருந்திருக்காங்க. "என்ன பண்ற?" அப்படின்ட்டுருக்காங்க. "நான் சமைச்சுட்டு இருக்கேன்" அப்படின்ட்டுருக்காங்க. "நான் வர லேட் ஆகும்" அப்படின்ட்டுருக்காரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவரு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போயிருந்திருக்காங்க. வீட்டுக்கு போறப்ப பார்த்தீங்கன்னா, ஒரே படபடப்பா இருந்திருக்கு வீடே. அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப கவலையில உட்காந்துருந்துருக்காங்க. அப்ப இவரு கேட்டிருக்காரு, "என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, அவங்க ஒய்ஃப் சொல்லியிருந்திருக்காங்க, "நல்ல வேள கரெக்ட்டான நேரத்திலயே நீங்க எனக்கு ஃபோன் பண்ணீங்க" அப்படின்ட்டுருக்காங்க. "என்ன நடந்தது?" அப்படின்னு கேட்டா, அவங்க வீட்ல வந்து குக்கர் வச்சுட்டு அவங்க ஒய்ஃப் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில கரெக்ட்டா இவரு ஃபோன் பண்ணியிருந்திருக்காரு. இவங்க ஃபோன் வந்து வெளியில எடுத்துட்டு வந்து பேசியிருந்திருக்காங்க. அந்த நேரத்தில அவங்க வீட்ல குக்கர் வந்து வெடிச்சிருக்கு. அப்போ இவங்க ரொம்ப பயந்துருக்காங்க. கரெக்ட்டா இவரு ஃபோன் பண்ணதுனால, அவங்க வெளியில வந்து பேசியிருக்காங்க இல்லையா? அதனால அந்த குக்கர் வெடிச்சப்ப, இவங்க காப்பாத்தப்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருக்காங்க அந்த சாய்ராம்ட்ட. அவருக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சாம். அதுக்கப்புறம் தான் அவரு யோசிச்சு பார்த்துருக்காரு. அவரு ஃபோன் பண்ண சொல்லி ஒருத்தவரு சொன்னாரு பார்த்தீங்களா? அவர் சாட்சாத் பாபாவே அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா, இவர் வியாழக்கிழமை ஆனா பாபாவுக்கு சாப்பாடு வச்சுட்டு தான் இவர் சாப்பிடுவாரு. அன்னைக்கு இவர் சாப்பிடவே இல்ல. அன்னைக்கு இவர் வந்து பாபாக்கு சாப்பாடு குடுக்காம நம்ம சாப்பிட போறோமே நெனச்ச நேரத்துக்கு, டீ கடைக்கு முன்னாடி வந்து காசு குடுத்தா அவர் வாங்காம, அந்த டீயும், பிஸ்கட்டும் வாங்கி சாப்பிட்டு போயிருக்காரு. இவர் வாரம், வாரம் அந்த சாப்பாடு வைக்கிறத அவர் சாப்ட்டுருக்காரு. அத அழகா வந்து உணர்த்தியிருக்காரு. "நான் உன் வீட்ல சாப்ட்டுருக்கேன்" அப்படின்னு சொல்லி வந்து வாங்கி அவர் கையால சாப்ட்டுட்டு, "உன் ஒய்ஃப்க்கு ஃபோன் பண்ணு" அப்படின்ருக்காரு. கரெக்ட்டா அவங்க ஃபோன் பண்ண நேரத்துல இவங்க வெளில வந்து அவங்க பேசுனதுனால, அந்த குக்கர் வெடிப்புலேருந்து அவங்க காப்பாத்தப்பட்டுருக்காங்க. ரொம்ப பெரிய விஷயம் பாபா பண்ணியிருக்காரு. அவங்க அவ்ளோ உணர்வா என்ட்ட சொன்னாங்க அந்த விஷயத்த. எனக்கு இத கேட்கும்போதே, எப்படி பாபா வந்து காப்பாத்தியிருக்காரு, அதுவும் நேர்ல வந்து எப்படி பேசியிருக்காரு, எப்படி காப்பாத்தியிருக்காரு அப்படிங்கும்போது, அவங்க பக்திக்கு பாபா எந்த அளவு கூட இருக்காங்க பாருங்க சார். இதுதான் நம்ம சாய்பாபா. அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ பக்தி செலுத்துறாங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அன்பு செலுத்துறோமோ, அந்த அளவுக்கு பாபா நம்ம கூடவே இருக்கிறத நம்ம உணர்வோம் செய்றோம். பாபா கிட்ட நம்ம பேச, பேச பாபா நம்மகிட்ட பேசுறத, பாபா நம்ம கூட இருக்கிறத நம்ம உணர்ந்துகிட்டே இருப்போம். ஏதாவது ஒரு ரூபத்துல பாபா நம்மகிட்ட பேசிட்டே இருப்பாங்க. பாபா நமக்கு ஏதாவது ஒரு ரூபத்துல பதில் சொல்லிட்டே இருப்பாங்க. எந்த ரூபத்துல வேணாலும் பாபா பேசுவாங்க. நீங்க கண்டிப்பா அத கவனிச்சு பாருங்க. உங்களுக்கே தெரியும். எனக்கு இவங்க சொல்லும்போது அவ்ளோ சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா, எவ்வளோ அழகா பாபா வந்து அவங்க கிட்ட இருந்து சாப்பாடும் வாங்கி அவங்க ஒய்ஃபையும் காப்பாத்தி குடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது,
இத எப்படி சொல்றது? என்ன மாதிரி சொல்றதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு பாபாவோட அற்புதங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் பாபா ஒவ்வொரு விதமா அற்புதங்கள் செஞ்சுட்டே இருக்காங்க. அதுக்கு முதல்ல நம்ம பாபாவ நம்பணும். நம்ம நம்புனோம்னா, பாபாவோட அற்புதங்கள நம்ம உணர முடியும். நம்ம பாபா கிட்ட நம்ம பேச முடியும். பாபா நம்ம கூடவே இருக்கிறத நம்ம உணர முடியும் சாய்ராம். இந்த மாதிரி நெறைய நெறைய அற்புதங்கள் நடந்துட்டே இருக்கு. அடுத்தடுத்து பாபா செய்த அற்புதங்கள்லாம் நம்ம பார்க்கலாம் சாய்ராம். அதுவரைக்கும் இணைந்திருங்கள். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.